இந்த அடிப்படையில் நம்ம இருப்போம் என்று சொன்னால் அடிக்கடி இந்த விஷயத்தில் நம்ம உணர்வதற்காக நம்ம அடிக்கடி கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான துவா, ரப் இஷ்ரஹ்லி சத்ரி, இஷ்ரஹ்லி சத்ரி, என்ற உள்ளத்தை யா அல்லாஹ் விரிவுபடுத்துவாயாக. ஷர்ஹு சுதூர், உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக. அல்லாஹு தாலா சொல்றான், விரிவுபடுத்த சொல்றேன், அஃபமன் ஷரஹ சத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் உள்ளத்தை அல்லாஹ் யாருக்கு விரிவுபடுத்தினானோன்றான். அப்படின்னா அது முதல் தரம், இஸ்லாத்தின் பக்கம் வருது முதல் தரம். எனவே இந்த ஷரஹு சுதூர் நடந்து கொண்டே இருக்கும். எனது அதாவது ஹத்தா ஷரஹ சத்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோட உள்ளம் இந்த விஷயத்துக்கு அனுமதிக்கு விரிவாகின்ற வரைக்கும் ஹதீஸ்ல என்ன செய்யுது வருது. எனவே அது நடந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன கேட்கணும், ரப் இஷ்ரஹ்லி, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது ரப் இஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி, என்ற காரியங்களை இலகுபடுத்துவார். மனசனுக்கு நம்ம சொல்ற துவாலே மிக சிறந்த துவா, யஸ்ஸரல்லாஹு லக்கல் உமூர குல்லஹா, அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா காரியத்தையும் லேசிப்படுத்தட்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவருக்கு நல்லதின் பக்கம் நாம் அவரை இலகுபடுத்துவோம். நம்ம அடிக்கடி யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, இலகுபடுத்துங்கள் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படி என்று. எனவே இந்த தைசீர் என்றது நம்ம கேட்கணும், ரப் இஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இந்த இடத்துல இந்த ரெண்டு வார்த்தை இருக்குதானே, எது இதயத்தை விரிவுபடுத்து காரியத்தை இலகுபடுத்து என்பதெல்லாம் உள்ளம் சார்ந்தது. உங்களோட மனசு அதுக்கு ஒத்து வர, அந்த முஹ்பித்தூன்களுக்கு முதலாவது நிகழக்கூடிய மாற்றமாக எது சொல்லப்படுது, உள்ளம் அமைதி அடைதலும் உள்ளம் பணிவடைதலும் என்ற பகுதி தான் என்ன செய்யுது சொல்லப்படுது. இதான் மொழி அர்த்தமே, பிரதானமான மொழி அர்த்தமே அதுதான் என்றா அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறடா எங்களுக்கு உள்ளத்துல என்ன செய்யணும், விரிவு ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஆழமான அர்த்தங்கள் என்ன செய்யும் இருக்கும். அது அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் பயணிக்கக்கூடிய என்ன அந்த பயணத்துடைய எல்லைகள் எங்களுக்கு என்ன செய்யும் காட்டும், நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு காட்டும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் என்ன சொல்றார், பஷிர், அவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்று தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றார் சொல்றார். அதனால இந்த பகுதியை நம்ம மனதிலே எடுத்து எங்களை நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, நல்ல மாற்றங்கள் என்ன, கெட்ட மாற்றங்கள் என்ன, எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அருள் தான் என்பதனால இந்த பிரார்த்தனைகளையும் கேட்டுக்கொண்டு முயற்சியையும் கைவிடாமல் அப்பப்பொழுது ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான அதாவது சிந்தனைகளிலிருந்து நம்ம கொஞ்சம் விடை பெற்று ஒரு பகுதிக்கு நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்றால் இது போன்ற நடைமுறைகளை நம்ம சிந்தனைக்கு எடுக்க வேண்டும்.